நல்ல காரசாரமான ஒரு கத்திரிக்காய் மசாலா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 1/2 ஸ்பூன் எள், அதுக்கப்புறம் கசகசா 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இதில் எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சிக்கலாம். தேங்காயும் கூட சேர்த்து இதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுக்குவோம். கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காயை சேர்த்து 4 ஸ்லிப் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வறுத்த அதே கடாயில் கொஞ்சம் கடுகு, சீரகம் சேர்த்துக்கிறேன். இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் காரத்துக்கிட்ட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரா பவுடர் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்க வேண்டாம். லைட்டாக கலரிட்டு நம்ம கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்து அதையுமே ஒரு கலரிட்டு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்தவுடனே புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துருந்தேன், அதையும் சேர்த்துட்டேன். கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சுட சுட நம்மளுக்கு சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகிடும். இது நான் ஒயிட் ரைஸ்க்கு பண்ணியிருந்தேன். இது பிரியாணிக்கோ சப்பாத்திக்கும் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள்.